ஐயா பேரை சொல்லி பதவி வாங்கிறது, அப்புறம் ஐயாவையே தூக்கி எறியறது. இதுக்கு பேரு அரசியல் இல்லை தம்பி, இதுக்கு பேரு பச்சை துரோகம். இன்னைக்கு சில பேர் கிளம்பி இருக்காங்க, சின்னையா தான் இனிமே எல்லாம்னு. நான் அவங்க கிட்ட ஒன்று கேட்குறேன். ஐயா கிராம கிராமமாக கட்சியை வளர்த்தப்ப நீங்கள் எல்லாம் எங்கே போனீங்க? நீங்கள் படித்து வாங்கின அந்த டாக்டர் பட்டம், அந்த கார் யார் கொடுத்தது? அந்த எம்பி பதவி, அந்த மந்திரி பதவி, அந்த ராஜ்யசபா சீட்டு, இது எல்லாம் உழைச்சி வாங்கினீங்களா? இது எங்க ஐயா உங்களுக்கு போட்ட பிச்சை. நீங்க படிச்சு வாங்கின அந்த டாக்டர் பட்டம், அந்த கார் யார் கொடுத்தது? அந்த எம்பி பதவி, அந்த மந்திரி பதவி, அந்த ராஜ்யசபா சீட்டு, இது எல்லாம் உழைச்சி வாங்கினீங்களா? சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. இது நீங்க உழைச்சி வாங்கினதா? இல்ல, இது எங்க ஐயா உங்களுக்கு போட்ட பிச்சை. இத்தனை வருஷம் நீங்க ஐயா உழைப்புல சுகமா வாழ்ந்தீங்க. ஆனா ஐயா 96,000 கிராமம் யோசிச்சு பாருங்க. 96,000 கிராமத்துக்கு கால் கடுக்க நடந்தாரு, சிறைச்சாலைகளில் படுத்து தூங்கினாரு, தன் ரத்தத்தை வியர்வையா சிந்தனாரு. எதுக்கு? தான் பையன் ஏசி ரூம்ல உட்காரணுன்றதுக்காகவா? இல்லவே இல்லை. என் வன்னிய சமூகத்து பிள்ளைகள் படிக்கணும், வேலைக்கு போகணும், அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காகத்தான். ஆனா தம்பி அன்புமணி என்ன செஞ்சார்? நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனா அங்க போய் நம்ம மக்களுக்காக பேசுவாருன்னு பார்த்தா, கணக்கு எடுத்து பாருங்க, மற்றவங்க எல்லாம் 80% போறாங்க, நம்ம தமிழ்நாட்டு எம்பிங்க 75% போறாங்க. ஆனா அன்புமணி தம்பி வெறும் 15% தான் போறாரு. இதுக்கு பேரு தான் தலைவரா? இதுக்கு பேரு தான் உழைப்பா? இதுக்கு பேரு தான் பொறுப்பா? ஐயா பேரை சொல்லி பதவி வாங்கிறது, அப்புறம் ஐயாவையே தூக்கி எறியறது. இதுக்கு பேரு அரசியல் இல்லை தம்பி, இதுக்கு பேரு பச்சை துரோகம். இதுக்கு பேரு சுயநலம், இதுக்கு பேரு பேராசை. இன்னைக்கு சில பேர் கிளம்பி இருக்காங்க, சின்னையா தான் இனிமே எல்லாம்னு. நான் அவங்க கிட்ட ஒன்று கேட்குறேன். ஐயா கிராம கிராமமாக கட்சியை வளர்த்தப்ப நீங்கள் எல்லாம் எங்கே போனீங்க? நம்ம மாம்பழம் சின்னம் போனப்ப நீங்கள் என்ன பண்ணீங்க? நம்ம கட்சி அங்கீகார ரத்து ஆனப்ப நீங்கள் என்ன கிழிச்சீங்க? கட்சியை கண்டுக்காம நான் தான் தலைவர்னு சொன்னா ஏத்துக்குவோமா? கட்சியை கண்டுக்காம சுயநலமா இருந்துட்டு இப்போ நான் தான் தலைவர்னு சொன்னா ஏத்துக்குவோமா? வாங்கடா, மறுபடியும் மக்கள் கிட்ட போவோம், மறுபடியும் பழைய மாதிரி போராடுவோம், நம்ம அரசியல் மக்களுக்கான அரசியல் என்பதில் உறுதியாவோம்னு ஐயா கூப்பிடுறாரு. அதுக்கு இவங்க சொல்றாங்க, ஐயோ ஐயாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு. ஆமாங்க, அவருக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு, மக்கள் மேல பைத்தியம், இந்த மண் மேல பைத்தியம். ஐயாங்கிறது வெறும் பேரு இல்லை, ஐயாங்கிறது இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆன்மா, ஐயாங்கிறது இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உயிர். ஐயா உயிரை எடுத்துக்கிட்டு உடம்பு நடமாட முடியுமா? ஐயா இல்லாத இந்த பாமக பிணத்துக்கு சமம். அந்த பிணத்தை வச்சு அரசியல் பண்ணலாம்னு அன்புமணி டீம் நினைக்குது. ஆனா இந்த ஸ்ரீகாந்தி உயிரோடு இருக்கும் வரைக்கும் இங்க இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்கள் உசுறு இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது.
சொந்தங்களே கலங்காதீங்க, நடக்கிறதையெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. இதையெல்லாம் ஒரு நல்ல சகுனமாக தான் நான் பார்க்குறேன். ஏன் தெரியுமா? நம்ம கட்சி இத்தனை நாளாக பிடிச்சிருந்த பீடையெல்லாம் தானாக கழிஞ்சு போயிடுச்சு. துரோகிகள் எல்லாம் போயிட்டாங்க, சுயநலவாதிகளும் போயிட்டாங்க. இப்போ ஐயா கிட்ட மிச்சம் இருக்கிறது யாரு? உண்மையான விசுவாசிகள், கலப்படமில்லாத தங்கம் நீங்கள்தான். இனிமே பாருங்க, ஐயாவோட ஆட்டத்தை இனிமேதான் பார்க்க போறீங்க. 2026 தேர்தல் வருது. இன்னும் 5 மாசம்தான் இருக்கு. இந்த தேர்தலில் பாமக ஒரு சாதாரண கட்சியாக இருக்கக்கூடாது, ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாறணும். நமக்குன்னு ஒரு மரியாதை வேணும். நம் சமூகத்தோட நோக்கங்கள் எண்ணங்கள் நிறைவேறணும்னா சும்மா வெளியே இருந்து ஆதரவு தர்றது பத்தாது. ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும். அந்த ஆட்சியில நமக்கு பங்கு வேணும். ஐயா வியூகம் வகுத்துட்டாரு. யார் கூட கூட்டணி, யாருக்கு சீட்டு, எப்படி ஜெயிக்கணும்னு ஐயாவுக்கு தெரியும். இனிமே குறுக்க பேச யாருமே கிடையாது. காலை வாரிவிடவும் யாரும் இல்லை. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. வரப்போற எலெக்ஷன்ல குறைஞ்சது 25 எம்எல்ஏக்களோட நம்ம ஐயா சட்டசபைக்குள்ள நுழைவார். நம்ம இழந்த சின்னம் அந்த மாம்பழம் மீண்டும் நம் கைக்கு வரும். கடைசியா ஒன்னே ஒன்று சொல்றேன். தம்பி அன்புமணிக்கு அதிகாரம் வேணும்னா அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சு போகட்டும். ஆனா இது ஐயா கட்டின கோட்டை. இங்கே ஐயாதான் ராஜா, நீங்க எல்லாரும் தான் மந்திரிங்க. இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் ஐயா பொண்ணு மட்டும் இல்லை, நானும் ஒரு தொண்டன். ஊர் ஊரா வருவேன், வீடு வீடா வருவேன். நீங்க எல்லோரும் என் கூட வருவீங்களா? ஐயா கண்ணுல ஆனந்த கண்ணீரை வரவழைக்க தயாரா? அப்படின்னா ஒரு உறுதி எடுப்போம். துரோகத்தை வீழ்த்துவோம், ஐயாவின் கரத்தை வலுப்படுத்துவோம். 2026 கோட்டையை பிடிப்போம். ஐயாவுக்கு உரிமையான அது நான் பேசுகிறேன், நீங்க சொல்லத்தால. ஐயாவுக்கு உரிமையான ஐயா வளர்த்தெடுத்த பாமக என்ற மாபெரும் இயக்கத்தை 2ஆக்கி களவாடிக்கிட்டு போன நீங்க யாரோட உரிமையை மீட்க போறீங்க? அரும்பாடுபட்டு ஐயா வர்த்த கட்சியை மீட்க நீதிமன்றம் ஏறி உரிமை போராட்டம் நடத்துற நிலைமையில் அவர் நிறுத்திருக்கிற நீங்க மக்களோட உரிமையை மீட்க போறேன்னு சொல்றது நல்ல கேலி குத்து. ஆவுன்னா எங்க கௌரவ தலைவரையும் எங்க சேலத்து சிங்கமான மாநில துணை செயலாளரையும் திமுக கைகூலி, திமுக அடிமைன்னு மேடைக்கு மேடை முழங்குறாங்க. இதை சொல்றவங்க யாருன்னு பார்த்தா அத்தனையும் RSS அடிமைகள். பேசுவார் பேசட்டும், ஏசுவார் ஏசட்டும், நம்மோடு ஐயா இருக்கிறார். அனைத்தையும் அவர் பார்த்து கொள்வார். நன்றி, வணக்கம்.